ராஜீவ் கொலை வழக்கு மர்மம் விலகும் நேரம். அத்தியாயம் 1. செய்தியாக வந்த குண்டு. பொதுவாக பெங்களூரிலிருந்து சென்னை வருவதற்கு இரவு 10:30 மணி பெங்களூர் மெயிலை தான் விரும்புவேன். ஏறி படுத்துவிட்டால் நிம்மதியாக தூங்கலாம். விடியும் நேரம் சென்னை சென்ட்ரலுக்கு வந்து சேரும். பதற்றமின்றி அப்போதும் தூங்கலாம். ரயில்வே ஊழியர்கள் வந்து எழுப்பி இறக்கி அனுப்பி வைப்பார்கள். சுகமான பயணம், நிம்மதியான தூக்கம். வீட்டுக்கு போய் குளித்துவிட்டு அலுவலகம் போனால் பயண களைப்பு சற்றும் தெரியாது. அன்றைக்கும் அப்படித்தான். ஒரு பழைய கேஸ் விஷயமாக பெங்களூர் சென்றிருந்தேன். போன வேலை முடிந்ததும் இரவு பெங்களூர் மெயிலில் ஏறி படுத்தேன். 2ஆம் வகுப்பு ஏசி பெட்டி. வண்டி கிளம்பியது தான் தெரியும். தூங்கிவிட்டேன். காலை சென்னை சென்ட்ரலுக்கு வண்டி வந்து நின்று இறங்கிய போது சட்டென்று என்னவோ புதிதாகப்பட்டது. ரயிலில் இருந்து இறங்கி சென்றவர்களை தவிர ரயில் ஏற வருகிற மக்கள் யாரையுமே காணோம். போர்ட்டர்கள், பிளாட்பார கடைகள், அட யாராவது ரயில்வே ஊழியர்கள். என்ன ஆயிற்று சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு? மெல்ல நடந்து வெளியே வந்தேன். வாசலில் எப்போதும் காத்திருக்கும் டாக்ஸிகள், ஆட்டோக்கள் எதுவுமில்லை. ஸ்ட்ரைக்கா? எனில் யார்? யோசித்தபடி மேலும் கொஞ்சம் நடந்தேன். எப்போதும் என்னை அழைத்துச் செல்ல வரும் கார் நிற்கும் இடத்தில் காரையும் காணோம், டிரைவரையும் காணோம். அடக்கடவுளே, நான் எப்படி KK நகர் CBI குவார்ட்டர்ஸ் போய் சேர்வேன்? என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? கடந்து போன ஒரு ரயில்வே ஊழியரின் தோள் தொட்டு சட்டென்று கேட்டேன். திரும்பியவர் முகத்தில் பதற்றம் தெரிந்தது. ஏதோ அவசர காரியத்தை முடித்துவிட்டு எங்கோ ஓட தவிக்கிற பதற்றம். ஆமாம் சார், ராஜீவ்காந்தியை கொன்னுட்டாங்க. என் கார் ஏன் வரவில்லை என்பது புரிந்துவிட்டது. இன்றைய பொழுது அசாதாரணமாக மட்டுமே கழியப் போகிறது. ஏதாவது வண்டி கிடைக்குமா என்று பார்த்தபடியே சாலையில் நடக்கத் தொடங்கினேன். பஸ்கள் ஓடவில்லை, கார்கள் கிடையாது, ஆட்டோ இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக 2 வீலர்கள் மட்டும் கடந்து போயின. யாரையாவது கை காட்டி நிறுத்தி ஏறிச் செல்வது தவிர வேறு வழியில்லை என்று தோன்றியது. நிறுத்தலாமா என்று யோசித்தபடியே எழும்பூர் வரை நடந்துவிட்டேன். அதற்கு மேல் நடக்க முடியாது என்று தோன்றிவிட்டது. ஒரு PCOவில் நுழைந்து டிராவல் ஏஜென்சி வைத்திருக்கும் என் நண்பர் ஒருவருக்கு ஃபோன் செய்தேன். எக்மோரில் இருக்கிறேன், நான் வீட்டுக்கு போயாக வேண்டும், ஏதாவது உதவி செய்யுங்கள். நண்பர் கார் அனுப்புவது கஷ்டம் என்று சொன்னார். எங்கும் கலவரம். ஓடுகிற வண்டியெல்லாம் அடித்து நொறுக்குகிறார்கள். யார் தெரியாது. கலவரக்காரர்கள் அவ்வளவுதான். சரி, ஒரு 2 வீலராவது அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு காத்திருந்தேன். சற்று நேரத்தில் நண்பர் யாரையோ பிடித்து அனுப்பி வைத்தார். KK நகர் CBI குவார்ட்டர்ஸ்க்கு நான் வந்து சேர்வதற்குள் ஒருவாறு எனக்கு நிலவரம் புரிந்துவிட்டது. தமிழகத்துக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய வந்திருந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை ஸ்ரீபெரும்புத்தூரில் கொன்றுவிட்டார்கள். குண்டு வெடித்திருக்கிறது. அவரோடு சேர்ந்து வேறு பலரும் பலி, காயமுற்றோர் இன்னும் நிறைய. தேசத்தை, ஏன் உலகத்தையே அதிரச் செய்த அந்த மாபெரும் படுகொலை சம்பவம் நடந்த இரவு அந்த விவரங்கள் தெரியாமல் நான் பெங்களூர் மெயிலில் தூங்கிக் கொண்டிருக்கிறேன். நினைத்து பார்த்தால் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனாலும் அதிலும் ஒரு நியாயம் இருப்பதாகவே பட்டது. அன்றொரு நாள்தான் உறக்கம், அதுவும் நிம்மதியான உறக்கம். நான் சென்னையை கால் வைத்தமே 22ஆம் தேதி தொடங்கி வழக்கு விசாரணை முடிகிற வரை தூக்கமாவது ஒன்றாவது. மிஸ்டர் ரகோத்தமன், சென்னை வந்து சேர்ந்து விட்டீர்களா? உடனே CBI தலைமையகத்துக்கு புறப்பட்டு வரவும். நான் வீட்டுக்குள் நுழையும் போதே DIG S. ரமணி IPS அவர்களிடமிருந்து அழைப்பு வந்து விட்டது. குளித்துவிட்டு அள்ளி போட்டு கொண்டு ஓடினேன். சாஸ்திரி பவனில் காத்திருந்த சக DSPக்கள், மேலதிகாரிகள், மேலுக்கு மேலதிகாரிகள் அனைவரிடமும் பதற்றம் இருந்தது. சம்பவம் அளித்த அதிர்ச்சி சற்றும் குறையாத பதற்றம். திட்டமிட்ட படுகொலை, அது ஒன்றுதான் சந்தேகமில்லாத ஒரே விஷயம். மற்றபடி யார் செய்தார்கள், எத்தனை பேர், எதற்கு செய்தார்கள், எப்படி செய்தார்கள், மேற்கொண்டு என்ன செய்ய போகிறோம், யார் செய்ய போவது, எதுவும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. டெல்லியிலிருந்து உயரதிகாரிகள் வருகிறார்கள், காத்திருக்கவும் என்று மட்டும் தகவல் தரப்பட்டு காத்திருந்தோம். நான் அதற்கு முன் கொலை வழக்குகளில் அதிக அனுபவம் பெற்றவன் அல்ல. பொருளாதார குற்றப்புலனாய்வு தான் பல்லாண்டு காலம் இருந்து வந்திருக்கிறேன். லஞ்சம் ஊழல் வழக்குகள், வரி ஏய்ப்பு வழக்குகள், நிதி மோசடி வழக்குகள். தற்செயலாக பெங்களூரில் நடந்த ஒரு வழக்கறிஞர் கொலை வழக்கில் புலனாய்வு செய்ய சொல்லி என் மேலதிகாரி உத்தரவிட, ரஷீத் கொலை வழக்கு என்னும் அந்த புகழ்பெற்ற வழக்கில் கர்நாடகா மாநில காவல்துறை அதிகாரிகள் முதல் முன்னாள் அமைச்சர் ஜாலப்பா வரை பல பேர் சிக்கினார்கள் என்பது தனிக்கதை. அதை வெற்றிகரமாக நடத்தி முடித்ததுதான் நான் ஈடுபட்ட ஒரே கொலை வழக்கு.
அந்த வழக்கை நான் விசாரித்து முடிவை நோக்கி நகர்ந்த விதம்தான் ராஜீவ் கொலை வழக்கின் தலைமை புலனாய்வு அதிகாரியாக என்னை தேர்வு செய்ய வைத்திருக்கிறது என்பது பின்னால் எனக்கு தெரிந்தது. ஒரு பெரிய தலைவரின் படுகொலை ஏற்படுத்திய அதிர்ச்சியுடன் வழக்கினுள் நுழைந்தேன். அடுத்தடுத்து எத்தனை அனுபவங்கள், ஒன்றை ஒன்று தூக்கி சாப்பிடும்படியான திடுக்கிடும் அனுபவங்கள் தமிழகம் எங்கும் பரவி மிக வலுவாக கால் ஊன்றி ஒரு பெரிய சதி திட்டத்தை சற்றும் பிசகாமல் செய்து முடிக்கும் அளவுக்கு வலுவான விடுதலை புலிகள் என்னும் இயக்கத்தை பற்றி தெரிந்து கொண்டதை காட்டிலும் நமது காவல், புலனாய்வு, அரசு, அதிகார, நீதித்துறைகளின் சகல பரிணாமங்களையும் ஆழ அகலங்களையும் அவரவரது பிரத்யேக நியாய அநியாயங்களையும் புரிந்து கொள்ள கிடைத்த வாய்ப்பு என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய விஷயம் என்பேன். இந்தியாவில் 3 மாபெரும் படுகொலை சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. முதலாவது மகாத்மா காந்தி படுகொலை, அடுத்தது இந்திரா காந்தி படுகொலை, மூன்றாவது இது ராஜீவ்காந்தி படுகொலை. முதல் 2 வழக்குகளில் அதிக முடிச்சுகள் கிடையாது. நேரடி காரணங்கள் நூல் பிடித்த மாதிரி செய்தவர்கள் செயலுக்கான நோக்கத்தையும் நெருங்கிவிட முடிந்தது. ராஜீவ்காந்தி படுகொலையை பொறுத்தவரை புதிதாக பிறந்த குழந்தை ஒன்று முதலில் உலகை காணும் பாவனையுடன் தான் சிபிஐ வழக்கை அணுகத் தொடங்கியது. எந்த ஆதாரமும் தயாராக இல்லை, எந்த சாட்சியும் கைவசம் இல்லை. அந்த வெற்று பலகையில் விவரம் எழுத வேண்டிய பணி எனக்கு தரப்பட்டது. அளித்தவர் அன்றைய சிபிஐ இயக்குனர் ராஜா விஜய் கரண். என்னிடம்தான் அந்த பொறுப்பை அளிக்க வேண்டும் என்று அவரிடம் வலியுறுத்தி சொன்னவர் அன்றைய சிபிஐயின் கூடுதல் இயக்குனர் எஸ்கே தத்தா மற்றும் டிஐஜி எஸ் ரமணி ஆகியோர். அப்படித்தான் நான் சிறப்பு புலனாய்வு பிரிவின் தலைமை அதிகாரியாக பதவி அமர்த்தப்பட்ட டிஆர் கார்த்திகேயன் ஐபிஎஸ் அவர்களிடம் ராஜீவ் கொலை வழக்கின் தலைமை புலனாய்வு அதிகாரியாக பணியாற்ற வாய்ப்பு பெற்று சென்று இணைந்தேன். அத்தியாயம் முற்று.